இன்றைக்கி நம்ம 3 சேனலோட இன்கம்மை கம்பேர் பண்ணி எந்த சேனல் அதிக இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். இது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இதில் 3மே ஃபேவரட் சேனல்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பரிதாபங்கள் சேனல் பார்க்கலாம். இதுவும் என்னோட ஃபேவரட் சேனல் தான். ஆக்சுவலாக இவங்க லாங் வீடியோஸ் மட்டும்தான் போடுறாங்க. எல்லா சேனலுக்குமே நம்ம லாங் வீடியோஸே கால்குலேட் பண்ணுவோம். ஷார்ட்ஸும் போடுறாங்க, பட் லாங் வீடியோஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணலாம். இவங்களோட டைம் வந்து பார்த்தா மாதத்துக்கு 6 வீடியோ கம்பல்சரியாக போடுறாங்க. 6 வீடியோ தான் கரெக்டாகவும் போடுறாங்க. போடுற வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தா 2 மில்லியன், 3 மில்லியன், 2.5, 1.5, 4, 1.9 எல்லாமே பார்த்தா 20 lakhs பக்கம் தான் ஆவரேஜாக எல்லா வீடியோஸ்க்கும் வியூஸ் போகுது. பட் இந்த மந்த்துக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 1.5, 1.7, 1.9 இந்த மாதிரி போயிருக்கு வியூஸ். அடுத்தது வந்து இர்ஃபான் வியூஸோடது எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாங் வீடியோஸ்க்கு அவரோட சேனலுக்கு உள்ளே போனோம்னா லாங் வீடியோஸை எதுக்கும் எடுத்துக்குவோம். இவர் வந்து ரெகுலராக டெய்லியுமே வீடியோ போடுவார். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட 21 மினிட்ஸுக்கு கூட முன்னாடி நம்ம வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறையா குக்கிங்லாம் அவர் பிரியாணிக்கு தனியாக ஒரு பிஸ்னஸே நிறைய பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் நிறைய கிரிட்டிசிசமும் போயிட்டு இருந்துச்சு. சரி, நமக்கு அதை பற்றி வேணாம், வியூஸுக்கு மட்டும் வருவோம். 1,86,000, 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு 2 lakhsக்கு மேலே தான் வருது. 7 lakhs வரைக்கும் வருது. ஏதாவது ஒன்று வந்து 10 lakhs, அதாவது 1 மில்லியனும் வருது. அப்படிங்கும் பொழுது இவரோடதும் டோட்டலாக பார்க்கும்போது நல்ல வியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட் சேனலான விஜே சித்து விலாக்ஸ், அந்த விலாக்ஸுக்கு எல்லாருமே தெரியும், நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இது நிறைய பேரோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். என்ன இப்போ பழைய க்ரூ இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த க்ரூவை நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவரோட வியூஸ்க்கு பார்க்கலாம் வீடியோக்கு எவ்வளோ போகுதுன்னு. இவர் 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டது 2 மில்லியன், 11 டேஸ்க்கு முன்னாடி போட்டது 2 மில்லியன், 2.5, 3 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன். இவர் ஆக்சுவலாக பார்த்தா மந்த்துக்கு ஒரு 16 வீடியோஸ் போட்டுறாரு. ஏன்னா வாரத்துக்கு 4 வீடியோ கம்பல்சரியாக போடுறாரு. 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி போடும்பொழுது வீடியோஸும் ஜாஸ்தி போடுறாங்க. பழைய குருவாக இருந்தால் என்ன 4 மில்லியனுக்கு மேலே தான் எல்லா வீடியோவுமே இருந்தது. இப்போது 2.5 நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போவுமே. இதுக்கப்புறம் நம்ம இவங்க டோட்டலாக 3 பேர்த்தையும் சேர்த்து எவ்வளோ யார் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிடலாம். இவர் வந்து எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் தான் வருவாங்க. 7 ரூபாயிலிருந்து 74 ரூபா தருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஆவரேஜாக 37 rupees மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதிகமாக தான் வரும். நம்ம ஆவரேஜாக மினிமமாக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பரிதாபங்கள் சேனல் வந்து போன மாதத்தில் 1,05,00,000 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு 37 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா 3,88,500 ரூபா பரிதாபங்கள் சேனலுக்கு வந்திருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப அப்ராக்சிமேட்டான கால்குலேஷனு. இதே வந்து நம்ம இர்ஃபான் வியூஸ்க்கு போனது வந்து பார்த்தா 62 லட்சம் வியூஸ் போயிருக்கு லாங் வீடியோஸ்க்கு. அதுக்கு 37 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா 2,29,400 ரூபா வந்திருக்கும் நம்ம இர்ஃபான் வியூஸ்க்கு. இது ஷார்ட்ஸும் போடுறாரு, பட் நம்ம ஷார்ட்ஸ் கால்குலேட் பண்ண வேணாம், லாங் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்குவோம். லாங் வீடியோஸ்க்கு எடுத்துக்கிட்டாலே 2,29,400 வியூஸ் 400 ரூபா வந்திருக்கு. நம்ம விஜே சித்து விலாக்ஸுக்கு வந்து 2,75,00,000 வியூஸ் போயிருந்திருக்கு இந்த மந்த்துக்கு. அதுக்கு 37 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா 10,17,500 ரூபா அப்ராக்சிமேட்டாக கம்பல்சரியாக இந்த அமௌண்ட் வந்திருக்கும். இதை விட டபுள் டு ட்ரிபிள் டைம்ஸ் கூட ஜாஸ்தி வந்திருந்திருக்கலாம். அது போக ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, பட் நம்ம வியூஸுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ChatGPT சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தா பரிதாபங்கள் சேனலுக்கு வந்து 35 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரைக்கும் தருவாங்களாமா. இர்ஃபான் வியூக்கு தான் வந்து 40லிருந்து 1.2 crore வரைக்கும் வருமாமா. எதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. அவங்க சொன்னது அப்படியே நான் சொல்லியிருக்கேன். விஜே சித்து விலாக்ஸ் வந்து 60 lakhsலேருந்து 1.5 crores வரைக்கும் மந்த்லி வருமாமா. இதே வந்து இயருக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 4 கோடியிலிருந்து 10 கோடி, இர்ஃபான் வியூஸ்க்கு 5 கோடியிலிருந்து 15 கோடி, விஜே சித்து விலாக்ஸ்க்கு 7 கோடியிலிருந்து 18 கோடி இந்த மாதிரி வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எது பேஸில் கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆட்சன்ஸு, பிராண்டு ஸ்பான்சர்ஷிப்பு, இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனு, பிஸ்னஸ் கொலாபரேஷன் இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வியூஸுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் நம்ம எப்பவும் போல் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணுறதை வச்சு நம்ம சொல்லிட்டோம். ChatGPTயும் சொல்லிட்டாங்க. இதில் எது நீங்கள் நிஜம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் சேனல் இந்த 3ல் எதுவும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் இல்லை செலிபிரிட்டிஸோட இன்கம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுவோம் அவங்களுக்காகவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர்.